தேவரீர்கள் தந்திரிக்கும் பெரிதான கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். கூடிய நமது பிள்ளைகள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். இன்னொரு வேண்டிய ஆத்மாவோட கர்த்தர் உணர்வை கொடுத்து சீக்கிரமா கூட்டி சேர்க்கணும்னு ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளையும் மாற்றும். பாடல் பாடும்போது கர்த்தருடைய பிரசன்னம் வெளிப்படுவதாக எல்லா அந்தகார ஆவிகளும் இயேசுவை நாமத்தால் உடைக்கப்படுவதாக பரலோகத்தின் தேவன் இறங்கி ஒரு மகிமையை வெளிப்படுத்த ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். கர்த்தருடைய மகிமையை விளங்கப்பட்ட ஜெபிக்கிறோம். தொடர்ந்துள்ள பகுதியை கர்த்தர் தான் பொறுப்படும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்க நல்ல பிதாவே. பாடல் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். Why
இப்போது நாம் தேவ சமூகத்திலே ஒரு முகமாய ஒரு முகத்தை நான் நோக்கி பார்த்து இந்த நாள் உள்ளதான ஆராதனையில் ஒவ்வொரு பகுதியிலும் அவருடைய மகிமை வெளிப்படும்படியாக நாம் யாரும் கர்த்தருடைய சமூகத்தை நாம் ஜெபிக்க ஆரம்பிப்போம். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. விடுதலையின் ஆவியானவர் நம்முடைய மத்தியில் கடந்து வந்து கர்த்தருடைய மகிமை வெளிப்படுத்தும்படியாக நம்முடைய பாவம் சாபர் ரோகத்திலிருந்து தெய்வீக விடுதலை நோக்கி நம்மை ஆசீர்வதிக்கத்தக்கதாக இந்த அருமையான ஓய்வு நாள் மனமகிழ்ச்சியான இந்த பகல் வேளையில தேவன் நம்மை ஆசீர்வதிக்கத்தக்கதாக எல்லாரும் மறுமுகமாக வாய்விட்டு நாம் தேவ ஜெபிப்போம். Praise the Lord. Hallelujah. 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 ராஜாவே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். தேவ சமூகத்தில் ஒன்று சேர்ந்துமை ஆராதிக்க ஆவியான தந்திர கிருபைகளுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்திலும் கூட தாருடைய சமூகத்தில் வந்த பிள்ளைகள் யாரையும் ஆசீர்வதியும். வீடுகளில் இருந்து இந்த நேரம் ஆராதிக்கிற இந்த நேரத்தில் ஒவ்வொரு மேலும் ஒரு புதிய அபிஷேகமும் தேவனுடைய கிருபை இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏனோ தானல்ல, மிகுந்த கவனத்தோடும் கருத்தோடும் மிகுந்த பயத்தோடும் பக்தியோடும் தேவ சமூகத்துடைய பிள்ளைகள் ஜெபிக்க ஆராதிங்க. இந்த பிள்ளைகளை கற்று ஊக்கப்படுத்துவீராக, உற்சாகப்படுத்துவீராக. தமது பிள்ளைகள் மேல் நமது கிருபையை கற்று ஊற்றுவீராக. நம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் என்ற உணர்வோடு ஒருமுகமாக உடைய முகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. விடுதலையின் ஆவியானவருடைய மக்கள் எழுந்தருளே அது மகிமையை கிரியை செயல்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா விதமான அந்தகார கிரியைகளை நாங்கள் செய்ய வேண்டுகிறோம். ரீதாராவா சம்பாராவா தரவி கபாபாபா. ஓ கர்த்தருடைய கிருபை பெரியது, கர்த்தருடைய கிருபை பெரியது. ஆவியானவரே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். உம்முடைய சமத்துவமோடு கூட நாங்கள் நெருங்கி உறவாடுகிறோம். கர்த்தருடைய கிரியை செயல்படுத்துவீராக, கர்த்தருடைய மகிமையை செயல்படுத்துவீராக, கர்த்தருடைய அதிசயத்தை விளங்க பண்ணுவீராக. நாங்கள் தேவ சமூகம் எடுக்க போற எல்லா விண்ணப்பங்களும் கிருபை கூட இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. மது மகிமை அளவெல்லாம் எங்கள் மேல் ஊற்றப்படட்டும் ஐயா. ஒன்றோடு அபிஷேகங்கள் மேல் ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. அளவுடைய பிரசனைகள் மேல இறங்கி வரட்டும் ஆண்டவரே. எல்லா விதமான தடைகளை உடைக்க வேண்டியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தடைகளை உடைத்து கொடுக்கிற கற்று எங்களுக்கு முன்னே செல்லுகிறபடியால் நன்றியோடு நாங்கள் ஸ்துதித்து உடைய நாமத்தை மேம்படுத்த கர்த்தருடைய பெரிய கிருபைக்காக நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. உடைய மகிமை 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 மகிமை. ஆமென். உடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் போது பிள்ளைகளே, எப்பொழுதுமே ஆராய்ந்து கொண்டிருக்கும் பிள்ளைகளே, உடைய சமத்தில் இந்த பயபக்தியோடு மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கும் பிள்ளைகளே, உடைய கிருபை இப்பொழுது ஊற்றப்படுவதாக. தேவனுடைய அபிஷேகம் இந்த பிள்ளைகள் இறங்கி வருவதாக. உடாராமா ஷமலமதரவி கபபபபபபபப. கர்த்தர் நல்லவர் 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 நல்லவர். கிருபை நிறைந்தவர் கிருபை நிறைந்தவர். இவ்வளவு நேரம் பாடல் மூலமாக மேம்படுத்த தந்த பெரிய கிருபைக்காரர்களை ஸ்தோத்திரிக்கிறோம் 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 துதிக்கிறோம் உம்மை வாழ்த்துகிறோம். ஹalleluya ஹalleluya. எல்லாரும் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். நம்முடைய தேவன் பெரியவராய் இருக்கிறபடியால் ஸ்தோத்திரிப்போம். இந்த நாளை தேவனுக்கு இலவசமாய் தந்தபடியால் ஸ்தோத்திரிப்போம். தேவ சமூக குடிந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கபடியால் ஸ்தோத்திரிப்போம். இன்னும் தேவ சொந்தமாக அமர்ந்திருந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற தேவ சமூக ஜெபிக்கிற பிள்ளையாரை ஆசீர்வதிக்கபடியால் ஸ்தோத்திரிப்போம். இந்த ஆராதனை ஒவ்வொரு பகுதியையும் கர்த்தராலே நமக்கு ஆசீர்வதிக்கும்படியாக தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். யாராவது நாம் தேவ சமூகத்திலே நாம் இந்த கூட்டத்தின் ஆசீர்வாதங்களை ஜெபிக்கலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஹalleluya 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 ஹalleluya. மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான இந்த நல்ல வேளைக்காக நன்றியுள்ள இதயத்தோடு நம்மை வாழ்த்துகிறோம். உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்து சேர்ந்து உம்மோடு நாங்கள் உறவாடி மனாமத்தை மேம்படுத்தத்தக்கதான கிருபையை தந்திருக்கிற ஸ்தோத்திரம். தேவ சமூகத்தின் பிள்ளைகள் யாவரையும் ஆசீர்வதியும்.
இந்த நாளில் நாங்கள் ஏறெடுக்க எல்லா விண்ணப்பங்களும் நாங்கள் கேட்க போகிற கர்த்தருடைய வார்த்தைகளும் எங்கள் ஆசீர்வாதமாய் மாறத்தக்கதாக பரலோகத்தின் தேவன் நம்பிக்கையை செயல்படுத்த வேண்டும் என்று வேண்டுகிறோம். தொடர்ந்து கர்த்த பொறுப்படும் தம்முடைய நாமத்தை கர்த்தர் மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். அப்படியே எழுந்து நின்று கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம். Praise the Lord. Hallelujah. 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 ஓ தேவரே, நல்லவர் 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 நல்லவர். சங்கீதங்களின் புஸ்தகம் 10வது சங்கீதத்தை நாம் இப்போது வாசிக்க கேட்போம். சங்கீதம் 10வது சங்கீதம். ஒருவர் வாசிப்போம். கர்த்தாவே, ஏன் தூரத்தில் இருக்கிறீர்? ஆபத்து நேரிடுகிற சமயங்களில் நீர் ஏன் மறைந்திருக்கிறீர்? துன்மார்க்கன் தன் பெருமையினால் சிறுமைப்பட்டவனை கடூரமாய் துன்பப்படுத்துகிறான். அவர்கள் நினைத்த சதி மோசங்களில் அவர்களே அகப்படுவார்கள். துன்மார்க்கன் தன் உள்ளம் இச்சித்ததை பெற்றதினால் பெருமை பாராட்டி பொருளை அபகரித்து தன்னைத்தான் போற்றி கர்த்தரை அசட்டை பண்ணுகிறான். துன்மார்க்கன் தன் கர்வத்தினால் தேவனை தேடான். அவன் நினைவுகள் எல்லாம் தேவன் இல்லை என்பதே. அவன் வழிகள் எப்போதும் கேட்டுள்ளவைகள். உம்முடைய நியாய தீர்ப்புகள் அவன் பார்வைக்கு எட்டாமல் மிகவும் உயரமாய் இருக்கிறது. தன் எதிராளிகள் எல்லார் மேலும் சீறுகிறான். நான் அசைக்கப்படுவதில்லை, தலைமுறை தலைமுறை தோறும் தீங்கு என்னை அணுகுவதில்லை என்று தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறான். அவன் வாய் சபிப்பினாலும் கபடத்தினாலும் கொடுமையினாலும் நிறைந்திருக்கிறது. அவன் நாவின் கீழ் தீவினையும் அக்கிரமமும் உண்டு. கிராமங்களின் ஒளிப்பிடங்களிலே பதிவிருந்து மறைவிடங்களிலே குற்றமற்றவனை கொல்லுகிறான். திக்கற்றவர்களை பிடிக்க அவன் கண்கள் நோக்கி கொண்டிருக்கிறது. தன் கெபியில் இருக்கிற சிங்கத்தை போல மறைவில் பதிவிருக்கிறான். ஏழையை பிடிக்க பதிவிருந்து ஏழையை தன் வலைக்குள் இழுத்து பிடித்துக் கொள்கிறான். திக்கற்றவர்கள் தன் பலவான்கள் கையில் விழும்படி அவன் பதுங்கி கிடக்கிறான். தேவன் அதை மறந்தார் என்றும் அவர் தம்முடைய முகத்தை மறைத்து ஒரு காலம் அதை காண மாட்டார் என்றும் தன் இருதயத்திலே சொல்லிக் கொள்ளுகிறான். கர்த்தாவே, எழுந்தருளும். தேவனே, உம்முடைய கையை உயர்த்தும். ஏழைகளை மறவாதேயும். துன்மார்க்கன் தேவனை அசட்டை பண்ணி நீர் கேட்டு விசாரிப்பதில்லை என்று தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்வானே. அதை பார்த்திருக்கிறீரே, உபத்திரவத்தையும் குரோதத்தையும் கவனித்திருக்கிறீரே. நீர் பதில் அளிப்பீர். ஏழையானவன் தன்னை உமக்கு ஒப்புவிக்கிறான். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயம் நீரே. துன்மார்க்கனும் பொல்லாதவனுமாய் இருக்கிறவனுடைய புயத்தை முறித்துவிடும். அவனுடைய ஆகாமியம் காணாமல் போகும் மட்டும் அதை தேடி விசாரியும். கர்த்தர் சதா காலங்களுக்கும் ராஜாவாய் இருக்கிறார். புறஜாதியார் அவருடைய தேசத்திலிருந்து அழித்து போவார்கள். கர்த்தாவே, சிறுமைப்பட்டவர்களுடைய வேண்டுதலை கேட்டிருக்கிறீர். அவர்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவீர். மண்ணான மனுஷன் இனி பலவந்தம் செய்ய தொடராதபடிக்க தேவரின் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் நீதி செய்ய உம்முடைய செவிகளை சாய்த்து கேட்டருளுவீர். ஆமென். இப்போ நாம் கண்களை மூடி கர்த்தர் சமூகத்தில் ஜெபிக்கலாம். பிரைஸ் தி லார்ட். தகப்பனே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் 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 துதிக்கிறோம். இந்த நாளை தேவன் நமக்கு இலவசமாகவும் ஆசீர்வாதமாக தேவன் தந்தபடி நான் கர்த்தரை நாம் துதித்து மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பூலோகத்தில் நடக்கிற எல்லா பரிசுத்தவான்களுடைய ஆராதனை ஆசீர்வதிக்கும்படி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த நாளில் இந்த ஆராதனை மத்தியில் அவருடைய மகிமை வெளிப்பட கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்ல சங்கீத பகுதியில் தந்ததுக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். குமாரனாகிய இயேசுவை ஸ்தோத்திரிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரை ஸ்தோத்திரிக்கிறேன். எவரைக்காக தகுதிப்படுத்துவதை ஸ்தோத்திரிக்கிறேன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீரல்லாஹ் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாரா? நீரல்லாஹ் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாரா? நீ
அப்படி உட்கார்வோம். நாம் இந்த நேரத்தில் ஆண்டுடைய சமூகத்தில் வந்திருக்கிறது ஆண்டுடைய முகத்தை இருந்துள்ள மேன்மையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக வந்திருக்கிறோம். வேற வாசிக்கின்றதான சங்கீத பாகம் 10வது சங்கீதம். இந்த சங்கீதத்தை பாடியதான தாவீதுடைய வாழ்க்கையில அவருக்கு எதிராக எழுகிறதான சத்துருக்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றும் அவர்கள் மத்தியில் கர்த்தர் எப்படி அவரை நடத்தி வந்தார் என்றும் அந்த பாடலை அருமையாக பாடுகிறார். முதல் வசனம் வாசிக்கும்போது, கர்த்தாவே ஏன் தூரத்தில் நிற்கிறீர், ஆபத்து நேரிடுகிற சமயங்களில் ஏன் மறைந்திருக்கிறீர் என்று ஆண்டுடைய சமூகத்தில் முறையிடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஏன் அப்படி முறையிடுகிறார் என்றால், அதாவது துன்மார்க்கத்தின் உள்ளம் இச்சித்ததை பெற்றதனால் பெருமை பாராட்டி பொருளை அபகரித்து தன்னைத்தான் போற்றி கர்த்தரை அசட்டை பண்ணுகிறான் என்று 3வது வசனத்திலே நாம் படிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, துன்மார்க்கன் எப்போதுமே அவன் நிச்சயத்தை அவன் பெற்றுக்கொள்கிறபடினால் அவன் பெருமை கொண்டு அகத்தை கொண்டு கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளை அவன் வெறுக்கிறவனாக அறிவறுக்கிறவனாக இருக்கிறான். அது மட்டுமல்ல, கர்த்தரையே என்ன செய்கிறான், அசட்டை பண்ண ஆரம்பிக்கிறான். கர்த்தரை ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இது மட்டுமில்லாத செய்ததான நிறைய காரியங்களை குறித்து இந்த சங்கீதம் முழுவதுமாக நாம் வாசிக்க முடியும். அவன் சொல்லுகிறான், நான் அசைக்கப்படுவதில்லை, தலைமுறை தலைமுறைதோறும் தீங்கு என்னை அணுவதில்லை என்று தன்னுடைய இருதயத்தில் அவன் சொல்லிக் கொள்கிறான். அவன் வாய் எப்படி இருக்கிறான்? வாய் சவிப்பினாலும் கபடத்தினாலும் கொடுமையினாலும் நிறைந்திருக்கிறது. அவன் நாவின் தீவினையும் அக்கிரமம் உண்டு என்று இங்கே நாம் பார்க்கிறோம். இவ்விதமான துன்மார்க்க செயலோடு இதோ இணைக்கப்பட்டு இதோ அவன் துன்மார்க்க கிரியைகளிலே அவன் செயல்பட்டுக் கொண்டிருக்கும் போது எப்போதுமே அவன் தேவனை அசட்டை பண்ணி கொண்டே இருக்கிறான். அவன் தேவனை அசட்டை பண்ணி தேவனுடைய கற்பனை அவன் தூரமாய் போகிறபடியினால் தேவன் அவனை இதோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சறுக்குதலான வழியில் வைத்திருக்கிறார் என்று ஆசாப் அருமையாக பாடுகிறார். இந்த நாட்பகல் வேளையிலே நம்முடைய வாழ்க்கையிலே துன்மார்க்கர்களால் சத்துருக்களால் பலவிதமான வேதனைகளும் நிந்தனைகளும் அவமானங்கள் நம்முடைய வாழ்க்கையை நெருக்கி கொண்டிருக்கிறதா? பதற வேண்டிய தேவையில்லை. கர்த்தர் அவர்களுக்கு பதிலளிக்கிற தேவனாக அவர் நம்மோடு கூட நமக்கு இதோ திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயமாக நின்று நம்மை வழிநடத்துகிறார் என்று 14ஆம் வசனத்தில் படிக்கிறோம். அதை பார்த்திருக்கிறீரே, உபத்திரவத்தையும் குரோதத்தையும் கவனித்திருக்கிறீரே, நீர் பதிலளிப்பீர். ஏழையானவன் தன்னை உமக்கு முன் ஒப்புவிக்கிறான், திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயம் நீர். ஏழையானவன் தன்னை தேவனுக்கு ஒப்புவிக்கிறான், கர்த்தருக்கு பயப்படுகிறவன் தன்னை தேவனுக்கு ஒப்புவிக்கிறான். அப்ப தேவனுடைய சமூகம் காத்திருந்து ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது இதோ சத்துருக்கள் பிடிபடுகிறார்கள். சத்துருக்களை கர்த்தர் தொட ஆரம்பிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே ஐயோ இவ்வளவு விதமான வேதனையும் நிற்குமா என்று சொல்லி நாம் பதற வேண்டிய தேவையில்லை. நமக்கு எதிராக இருக்கிற சத்துருக்களுக்காக சத்துருக்கள் மத்தியில கர்த்தர் உங்களை விசாரிக்கிற தேவனாக ஆமென் தேவ பிள்ளையாகிய நமக்காக வேண்டியவர் இதோ 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 சகாயராக வெளிப்படுகிற தேவனா நம்மோடு கூட இருக்கிறார். ஆகினால் நம்மை தேவனுடைய கருத்து ஒப்பு கொடுப்போம், நம்மை அவருடைய கருத்து அர்ப்பணிப்போம். நம்முடைய வேண்டுதல் கேட்கிற 17ஆம் வசனம் படிக்கும் போது, கர்த்தாவே சிறுமைப்பட்டவர்களுடைய வேண்டுதலை ஏற்றுகிறீர், அவர்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவீர் என்று சங்கீதக்காரர் பாடுகிறார். சிறுமைப்பட்டவர்களுடைய வேண்டுதலை கேட்கிற தேவன் நம்முடைய தேவன். சிறுமைப்பட்டவர்களை அவர் சும்மா விடுகிற தேவன் அல்ல. சிறுமைப்பட்டவருக்கு கர்த்தர் எப்படி இருக்கிறார், அடைக்கலமாயிருக்கிறார் என்று கர்த்தருடைய வேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஆகிய அந்த அருமையான இந்த பகல்களிலே தேவனுடைய வார்த்தைகிற தேவ பிள்ளையே, என்னுடைய சிறுமை, என்னுடைய நெருக்கம், என்னுடைய வேதனை, குறைபாடு, இக்கட்டான சூழ்நிலை, இப்படி எல்லா சூழ்நிலை நான் நெருக்கப்பட்டிருக்கிறேன், நீ பதற வேண்டிய தேவையில்லை. அருமையான தேவ பிள்ளை, உனக்காக வேண்டி கர்த்தர் உனக்கு சகாயராக எழுந்தருளி இருக்கிறார். உன்னை விடுவிப்பார். சத்துருக்கள் மத்தியிலே உன் தலையை அவர் உயர்த்துகிற தேவனா உன்னோடு கூட இருக்கிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. உடைய கர்த்தர் ஒப்பு கொடுத்து தொடர்ந்து தேவ சமூகத்திலே கர்த்தர் மகிமைப்படுத்துவோம். தேவன் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்தட்டும். தேவனை கர்த்தர் அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாமே தொடர்ந்து நம்மை வழிநடத்துவாராக. ஆமென். இப்போது கூட நாம் இப்போது பயங்கரமான இந்த கொரோனா இந்த தொற்று அலையின் மத்தியில பயங்கரமான இந்த கொரோனாவுடைய சீற்றத்தின் மத்தியில நாம் காணப்படுகிறோம். நமக்கு உரியதான நேர்ந்த உலக
இதோ பலவிதமான நெருக்கத்திலும் உபத்திரவத்திலும் பலவிதமான கண்ணியில் ஆகப்பட்டு வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இப்போது நாம் அவிதமாக அவதிப்படுகிற அந்த குடும்பங்களுக்காக நான் ஜெபிக்க நான் கடமைப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய சமூகத்தில் நான் ஜெபிக்கும் போது நிச்சயமா இந்த சத்துருடைய அலை அடங்கும், இந்த சத்துருடைய கிரியை முறியடிக்கப்படும். கர்த்தர் நாள்ல இந்த மக்களுக்கு ஆறுதலை கற்றுக் கொடுக்க, இவைகளினால் பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு பரிபூர்ண சுகத்தை கொடுக்க நாம் கர்த்தருடைய சமூகத்திலே நம்முடைய கண்களை மூடி கண்ணீரோடு சற்று நேரம் ஒரு முகமாய் நான் ஜெபிக்க ஆரம்பிப்போம். ஹalleluya, 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 ஹalleluya. ஆவியானவரே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், ஆவியானவரே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், பரலோகத்தின் தேவனே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாரும் வாய் திறந்து இந்த நாளில் இந்த பயங்கரமான இந்த கொரோனா சீற்றத்தினால அடங்கத்தக்கதாக விலையில் மாற்றப்பட்டு ஆஸ்பத்திரிகளிலும் வீடுகளிலும் தனிமைப்படுத்தப்பட்டு வேதனைப்படுகிற மக்களுடைய வாழ்க்கையிலே ஒரு தெய்வீக ஒரு விடுதலை கடந்து வரத்தக்கதாக வேதம் சொல்லுகிறது. திக்கற்ற பிள்ளைகளுக்கு அவர் சகாயமாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த சகாயம் பண்ணுகிற தேவன் நோக்கி பார்ப்போம். அவர்தான் நம்முடைய பரம வைத்தியர், அவர் சொல்ல ஆகும் கட்டணத்திற்கு என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நாளில் ஒரு பெரிய ஒரு அற்புதம் வெளிப்பட, ஒரு பெரிய ஒரு தீவிய கிரிய வெளிப்பட, இந்த சீற்றம் அடங்கத்தக்கதாக இந்த மகிமை வெளிப்பட எல்லாரும் ஒரு முகமாய் ஜெபிக்கலாம். ஹalleluya, 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 ஹalleluya. தேவனே நல்லவர், அந்த மகிமையை கண்டு விளங்கப்பட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, அற்புதத்தை வெளிப்படுத்த ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த மகிமையினால் கிருபையினால் நிறைங்களே இந்த வேதனையை முடிசூட்டும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. வியாதியுடைய அகோரம் அடங்குவதாக, இந்த பொல்லாத கொள்ளைகளுடைய கிரியை அடங்குவதாக. ஆண்டவரே கட்டளை நிற்கும் அல்லவா, உங்களுடைய வார்த்தையை அனுப்பி நான் குணமாக்க சொன்னீரே, உங்களுடைய வார்த்தையை அனுப்புங்கப்பா, நல்லதை வெளிப்படுத்துங்க. எங்களுடைய கர்த்தாவே இந்தியா தேசத்திலே, எங்களுடைய தமிழ்நாட்டிலே, எங்களுடைய கர்த்தாவே இந்த கிராமங்களிலே காணப்படுகிற இந்த பொல்லாத சபிக்கப்பட்டதான இந்த பொல்லாத கர்த்தாவே கொள்ள நோயின் அலைகள் அடங்கி நிர்மலமாகி ஒரு பெரிய மாற்றம் உண்டாவார். கர்த்தாவே மக்களுடைய வாழ்வாதாரங்கள் ஆசீர்வதிக்கப்பட தேவனுடைய அன்பின் கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. ஓ ரிகாராபாதராவா ஷம்பாராபாலா ரிகாராபாலா ஷபராபாலா நிகமரா ரிவி கவரபாலா ஷபராபாலா உஸ்தியா. கர்த்தருடைய மகிமை இறங்குவதாக, கர்த்தருடைய அபிஷேகம் இறங்குவதாக, கர்த்தருடைய அக்கினி இறங்குவதாக, கர்த்தருடைய பிரசன்னம் மூடுவதாக தேசத்தை. ஆமென். நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பினார், நான் அவருடைய தேசத்தின் சேமத்தை கொடுப்பேன் என்று சொன்ன ஆண்டவர். நம்முடைய சேமத்தை கட்டளையிடுங்க, சேமமாகிய விடுதலையை கட்டளையிடுங்க, சேமமாகிய ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க, சேமமாகிய சமாதானத்தை கட்டளையிடுங்க, தெய்வீக சுகத்தை கட்டளையிடுங்க. கரத்தில் அர்ப்பணிக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். தேவனுடைய பிரசன்னத்தின் அக்கினி இடம் முழுவதும் நிரப்பட்டோம், இந்த கிராமம் முழுவதும் நிரப்பட்டோம், இந்த பட்டணம் முழுவதும் நிரப்பட்டோம், தமிழ்நாடு முழுவதும் நிரப்பட்டோம், இந்தியா முழுவதும் நிரப்பட்டோம். மக்களுக்கு சமாதானத்தை கொடுப்பீராக. இந்த வியாதியினால் அகோரமாக வேதனைப்பட்ட மக்களுக்கு ஒரு நல்ல அமைதியில் ஆரோக்கியத்தை கட்டளையிடுவீரா. இதுதான் இறக்கம் செய்யபடியான ஜெபிக்கிறோம். தேவன் நாம இறக்கம் செய்யபடியான ஜெபிக்கிறோம். இந்த கொரோனாவுடைய போராட்டத்தில் இருந்து ஒரு வெற்றி கிடைக்கட்டும், ஒரு விடுதலை கிடைக்கட்டும், ஒரு மாறுதல் கிடைக்கட்டும், ஒரு ஜெயம் கிடைக்கட்டும். இந்த நிமிஷத்திலே கர்த்தாவே வேதனைப்பட்டு பிள்ளை போல் துடிக்கிற சௌமியத்தை தொடுவீராக, சௌமியத்தை தொடுவீராக. உடாரவா உடாரவா ஷபரவலவா உஷியா. ஆமென். இந்த வாலிப பிள்ளைகளை தொடுவீராக. உடாரவா உடாரவா அதரவி கபவவவா. இந்த குடும்பத்துக்கு எதிராக எழுந்திருக்கிற இந்த சத்துருடைய எல்லா எதிர்க்கிரியும் மற்றும் அட்டையை போவதாக. கர்த்தாவே நீர் இரக்கமுள்ள பிதா, நீர் அன்புள்ள தேவன். ஒரு தகப்பனை போல எங்களுக்கு சகாயம் வெளிப்படுகிறது, ஒரு தகப்பனை போல எங்களுக்கு கத்தாதல் கொடுக்கிறது. ஹalleluya. நீரே என்னுடைய பரம வைத்தியர், நீரே என்னுடைய பரம டாக்டர். வியாதி விட்டு விலக்க ஆண்டவர். ரிகாலாபாதராவா ஷபபா வந்ததானே இதோ ரோகங்கள் ஒன்று அணுவது இல்லை என்று கற்று இந்த
நாளில் தமது மகிமையை வெளிப்படுத்த வேண்டும் என்று வேண்டுகிறோம். இந்த நாளில் இந்த வல்லமையை வெளிப்படுத்த வேண்டும் என்று வேண்டுகிறோம். தொடர்ந்துள்ள பகுதி கத்த பொறுப்படும். தேவன் தாமே ஜெபம் கேட்டை காலத்தாமே நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தருடைய ஜெபத்துக்கு பதில் தந்ததற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். தொடர்ந்துள்ள பகுதி கர்த்தரே நம்மை ஆசீர்வதிக்கட்டும். எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நாமே நமக்கு இப்ப பாடக்குழுவில் ஒரு பாடல் பாடுவார்கள். பாடல் பாடி முடித்த பின்பு தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாது கடந்து போகும். கர்த்தரை ஆசீர்வதிப்பார். எப்போதுமே வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். தேவனுடைய ஆவியானவர் தொடர்ந்து நம்மோடு கூட பேசும்படியாக நாம் தேவ சமூகத்தில் ஜெபத்தோடு கூட நாம் தெரிந்திருப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நெருக்கமான ஒரு நேரம். தேசத்தில் எங்கு பார்த்தால் கொள்ளை நோயினால் மக்கள் அவதிப்பட்டு அவஸ்தைப்பட்டு வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கும் போது இந்த நாளை தேவன் இவ்வளவு சமாதானத்தோடு தேவனை
மையப்படுத்த தேவன் தந்த கிருபை எவ்வளவு பெரியது. இந்த உலகத்தை விட்டு இந்த பயங்கரமான இந்த கொள்ளை நோயினால் ஏராளமான மக்கள் இந்த பூமியிலே படித்துக் கொண்டிருக்கும் போது அவர்களை விடவும் நாம் விசேஷமானவர்கள் ஒன்றும் அல்ல. தேவனுடைய மகாபெரிய கிருபை நம்மோடு கூட இருக்கிறபடினால் நாம், நம்முடைய குடும்பங்களும், நம்முடைய பிள்ளைகளும் நாம் இன்னைக்கு ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். அவருடைய மகாபெரிய தயவுள்ள கரம் நமக்கு அனுகூலமாக இருந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து ஆவியானவர் நம்மோடு பேச நம் யாவரும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய சிந்தனைகளை நாம் திருப்புவோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். இந்த அருமையான தேவனுடைய வார்த்தை தொடர்ந்து ஆவியானவர் நம்மோடு பேச ஒரு நிமிஷம் நான் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிறீங்களா அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல அருமையான பகல் வேளைக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்தில் எங்களோடு உடைய சமூகத்தில் நாங்கள் ஒன்று சேர்ந்து வைக்க உங்களுடைய நாமத்தில் உயர்த்த பரலோகத்தின் தேவனே எங்களை தந்த பெரிய கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். பெரிதான இரக்கத்துக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். பரலோகத்தின் தேவன் தொடர்ந்து எங்களோடு பேசுங்கப்பா. எல்லா தடைகளையும் நீக்குங்க, மகிமையை வெளிப்படுத்துங்க. கர்த்தருடைய அக்கினி அபிஷேகம் ஆமென் இந்த வேத வசனத்தை கேட்கிற பிள்ளைகளை ஊற்றப்படுவதா தொடர்ந்து எங்களோடு இடைபெறும் ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதா ஆமென். மறுபடியும் வாசிப்போம். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். இங்கே வாசிக்க கேட்கிறதான தேவனுடைய வசனம் ஒரு நல்ல ஒரு விசேஷமான வார்த்தையா இருக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தாம் காட்டிக் கொடுக்கப்படுவதற்கு முன்பதாக கல்வாரி சிலுவையிலே அவர் தன்னை அர்ப்பணிக்குவதற்கு ஒப்பு கொடுக்கப்படுவதற்கு முன்பதாக தம்முடைய பிள்ளைகளோடு கூட, தம்முடைய சீஷர்களோடு கூட ஆறுதலான வார்த்தைகளை அவர் சொல்லி வருகிறார். இந்த 14 அதிகாரம் முழுவதும் படிக்கும் போது உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண பின்பு நான் இருக்கிற இடத்தில் நீங்கள் இருக்கும்படி நான் மறுபடி வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள் என்று சொல்லி அமிதமாக தம்முடைய சீஷர்களுக்கு ஆறுதலான வார்த்தைகளை சொல்லி வந்ததான இயேசு இதோ இந்த இடத்தில் சொல்லுகிறார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன் என்று சொல்லுகிறார். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு நம்முடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஒரு தகப்பனாக இருக்கிறார். அவர் நம்மை திக்கற்றவராக விடுகிற தேவன் அல்ல, நம்மை தெரிந்து கொண்ட தேவன், நம்மை அழைத்த தேவன், நம்மை தமக்கென்று வேற வைத்த தேவன். இந்த உலகத்திலே, இந்த உலகத்தின் மாயான இந்த ஜீவியத்திலே இதோ எத்தனையோ மக்கள் பாவத்திலும் சாபத்திலும் அமைந்து கொண்டிருக்கும் போது தேவன் என்னையும் உன்னையும் தேவன் அழைத்து அவருடைய பிள்ளையாக மாற்றினார் என்றால் நம்முடைய நெருக்கங்களும் கஷ்டங்களும் நெருக்கங்கள் வேதனைகளும் கடந்து வரும்போது அப்படியே நம்மை திக்கற்றவர்களாக விட்டுவிட அல்ல. திக்கற்றவர்கள் என்று சொல்லும் போது யாருடைய ஒரு உதவியோ, யாருடைய ஒரு ஒத்தாசையோ, யாருடைய ஒரு அனுகூலமோ ஒன்று இல்லாத சூழ்நிலை அகப்பட்டிருக்கிறதான ஒரு நபருடைய நிலைதான விதமான வார்த்தை. அமிதமான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய நிலையில் இது நான் என்ன செய்ய மாட்டேன், உன்னை திக்கற்றவளாக விட மாட்டேன், திக்கற்றவளாக நம்மை விடுவதில்லை என்று சொல்லி தகப்பனாக நின்று நமக்கு ஆறுதலான வார்த்தையை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த அருமையான இந்த மத்தியான வேளையிலே நாம் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். அருமையான பிள்ளை, இந்த நாள் நெருக்கமும் இடுக்கமான நாள். ஏனென்றால் இதோ ஏராளமான ஜனங்கள் இந்த கொள்ளையினால் அகப்பட்டு அவஸ்தப்பட்டு போதும் இந்த உலகத்தில் நாம் பிரிந்தால் நல்லது என்று சொல்லி அலறிக் கொண்டிருக்கும் போது அருமையான தேவ பிள்ளை கர்த்தரோடு பேசுகிறார். மகனே, மகளே, இதோ நான் திக்கற்றவனாக விடுவதில்லை, உன்னோடு கூட இருக்கின்ற கர்த்தர் சொல்லுவார். அல்லேலூயா சொல்லுவார். என்னோட அல்லேலூயா சொல்லுவார். இந்த நாள் பகல்களிலே பரலோகத்தின் தேவன் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிற நேரம் ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியில் மாம்சத்தில் இந்த நாட்கள்
நாட்களே நம்முடைய சீஷனுக்கு சொன்ன நல்ல ஒரு ஆறுதலான வார்த்தை, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் சொன்னது மட்டுமல்ல, இதோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இதோ நம்முடைய சீஷனை அவர் திக்கற்றவர்களாக விடவில்லை. திக்கற்றதான நம்முடைய தகப்பனாக வெளிப்படுகிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 68ஆம் சங்கீதம் 5வது வசனத்தை ஒன்று வாசிக்க கேட்போம். சங்கீதம் 68:5. தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருக்கிற தேவன், தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும், திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும், விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிற தேவனுமாய் இருக்கிறார். இந்த நாள் பகலிலே வாசிக்க கேட்கிறோம், திக்கற்ற பிள்ளைகளுக்கு அவர் தகப்பனாக இருக்கிறார். இந்த நாள் பகல்களிலே அருமையான தேவ பிள்ளையே, நீ ஒருவேளை திக்கற்ற நிலை போல உள்ள சூழ்நிலை வாழ்க்கை வந்திருக்கிறதோ, நீ பதற வேண்டிய தேவையில்லை. என் ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், இதோ நான் உனக்கு, இதோ திக்கற்ற பிள்ளையாகிய உனக்கு நான் தகப்பனாக இருக்கிறேன். உனக்கு நான் தகப்பனாய் இருந்து உன்னை நடத்துவேன். உன் தகப்பனாய் இருந்து உன் காரியங்களை ஒரு சோதிக்க பண்ணுவேன். தகப்பனுடைய காரியம் என்ன? தகப்பனை போல அவர் நம்மை சுமக்கிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. வாசிக்க கேட்போம். வாகம் புஸ்தகம் 1:31. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தகப்பன் தன் பிள்ளையை தோளிலே தூக்கி சுமக்கிறது போல நான் உங்களை சுமந்து வந்தேன் என்று சொல்லுகிறார். வாசிங்கள். ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிறது வரையிலும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தராய் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இது நம்முடைய வாழ்க்கையில் எப்படி நடப்போம், எப்படி இந்த பிரச்சனையை சந்திப்போம், எப்படி மீட்கப்படுவோம், எப்படி இந்த காரியம் ஜெயம் கிடைக்கும், இந்த இக்கட்டான இந்த கடன் பிரச்சனை மத்தியிலே பலவிதமான போயிலோ கையிலோ நெருக்கமும் வேதனை நேரத்திலே பல குறைபாடான சூழ்நிலை மத்தியிலே எல்லாராலும் கைவிடப்பட்ட சூழ்நிலை மத்தியிலே நான் காப்பீடு இருக்கிறேனே, என்னுடைய வாழ்க்கை எப்படி ஆகிறது என்று ஒரு திக்கற்ற பிள்ளையை போல் நீ தவித்துக் கொண்டிருக்கிறாயோ, கர்த்தர் சொல்லுகிறார், இதோ இந்த நாள் வரையிலோ என் தேவனாகிய கர்த்தர் ஒரு தகப்பனை போல் உன்னை சுமந்து வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மை சுமந்து வந்த தேவனுக்கு நன்றியாக நாம் இப்பொழுது துதித்து பாட வேண்டும். அவரை துதித்தவருடைய நாமத்தை நாம் உயர்த்த வேண்டும். ஒரு தகப்பனை போல இந்த நாள் வரையிலும் நம்மை நடத்தி வராதபடி அவர் நம்மை சுமந்து வந்தார். இது இஸ்ரவேல் ஜனம், இதோ பயங்கரமான கரடு கொண்டான பயங்கரமான மணல் நிறைந்த சூடு நிறைந்த சூழ்நிலையில பயங்கரமான வனாந்தரத்திலே வெள்ளிவாய் சர்ப்பங்களோ தேள்களோ இது நிறைந்த அந்த வனாந்தரத்திலே இந்த அருமையான தேவனுடைய ஜனத்துக்கு எந்த ஒரு கேடும் வராதபடி என் தேவனாகிய கர்த்தர் அவரை சுமந்து வந்தார். அதான் மோசே கடைசி நிமிஷத்தில் தேவ ஜனத்தை பார்த்து சொல்லுகிறார், உங்களை என் தேவனாகிய கர்த்தர் ஒரு குழந்தையை தூக்கி சுமக்கிற தகப்பனை போல் அவரை சுமந்து வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு எந்த விதமான சூடோ எந்த விதமான கொள்ளிவாய் சத்தங்களோ எந்த தேவையோ ஒன்றுமே சேதப்படுத்த முடியவில்லை. ஆமை உங்களுடைய பயங்கரமான இது எரிவந்த போது வர வேண்டிய கொப்பளங்கள் அல்லது பயங்கரமான சூழ்நாள் வருவதற்காக இருந்த பல வியாதிகள் ஒன்றுமே சேதப்படுத்தவில்லை. நான் உங்களை இதோ பகல்லே மேக ஸ்தம்பத்தினாலும் இரவு அக்கினி ஸ்தம்பத்தினாலும் உங்களை நான் நடத்தி வந்தேன் என்று சொல்லுகிறார். இந்த நாள் அருமையான தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையை இதுவரை வழிநடத்தின தேவன் இனிமேல் நம்மை நடத்த மாட்டாரோ, இனிமேல் நம்மை பராமரிக்க மாட்டாரோ. தகப்பனுடைய வேலை என்ன? சுமக்கிற வேலை. அது மட்டுமல்ல, சங்கீதங்களின் புஸ்தகத்தில் 103ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அது ஒரு வாசித்து பாருங்கள். சங்கீதம் 103:13. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல, தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு தமக்கு பயந்து அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் இறங்குகிறார் என்று பார்க்கிறோம். நம் உண்மையாய் கர்த்தருக்கு பயப்பட்ட பிள்ளைகளாய் இருப்போம் என்றால் நம்முடைய தேவன் நமக்கு தகப்பனாக, சாதாரணமான தகப்பனாக அல்ல, அவர் இரக்கமுள்ள தகப்பனாக, நம்மை ஜெயம் கொடுக்கிற தகப்பனாக, நமக்கு தேவையை சந்திக்கிற தகப்பனாக, நம்மை ஆசீர்வதிக்கிற தகப்பனாக அவர் நம்மோடு கூட இருக்கிறார். இரக்கமுள்ள தகப்பன். ஒரு
பிள்ளைங்க இரக்கம் ஒரு தகப்பனுக்கு இருக்கும் போது அந்த பிள்ளை எதை கேட்டால் அந்த பிள்ளைக்கு ஆமென் நன்றாக வாங்கி கொடுக்க, அந்த பிள்ளையை போஷிக்க, அந்த பிள்ளையின் இருதயத்தின் எண்ணங்களை திருப்தி பண்ண ஒரு தகப்பன் இப்போ முன்னணியை கடந்து வருகிறார். அதே போல இந்த நாள் பகல் வேளையில அருமையான தேவனே, நீ கர்த்தருக்கு பயத்தோடு இருப்பாய் என்றார், பயத்தோடு பக்தியுடன் ஆராதிப்பாய் என்றார். தேவனுடைய பிரமாணத்தை நீ பயந்து நடுங்கி அவருடைய பாதையில் உண்மையுத்தமா ஜீவிப்பாய் என்றார். அவர் சாயிலோ மகிமையான கிரியை வெளிப்படுத்தி ஒரு தகப்பனை போல் அவர் உனக்கு இரக்கத்தை வெளிப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா அல்லேலூயா. இந்த நாள் பகல்களிலே நம்முடைய தேவன் நமக்கு எப்படி இருக்கிறார்? ஒரு தகப்பனை போல நம்ம இரக்கம் பாராட்டுகிற தேவனாய் இருக்கிறார். நம்ம இரக்கம் பாராட்டுகிற தேவன். வேத புஸ்தகத்திலே யோவானின் சுவிசேஷம் 21 அதிகாரத்திலே 12, 13 வசனம் வாசிக்கும் போது நம்முடைய சீஷர்களுக்கு ஒரு தகப்பனை போல வெளிப்பட்டார். வாசிக்க கேட்போம். இயேசு அவர்களை நோக்கி வாருங்கள், வாருங்கள், போஜனம் பண்ணுங்கள் என்றார். போஜனம் பண்ணுங்கள் என்றார். அவரை கர்த்தர் என்று சீஷர்கள் அறிந்தபடியினால் அவர்களில் ஒருவனும் நீர் யார் என்று கேட்க துணியவில்லை. அப்பொழுது இயேசு வந்து அப்பத்தையும் மீனையும் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார். பாருங்க, தம்முடைய பிள்ளைகளாகிய சீஷர்களிடத்தில் இயேசு சொல்லிவிட்டு போனார். 14ஆம் அதிகாரத்தில் நான் உங்களை திக்கற்றவர்களாக விட்டேன். இங்கே இந்த கடைசி அதிகாரத்தையோ கடைசி அதிகாரத்தை படிக்கும் போது இயேசு பிடிக்கப்பட்டு அவர் கல்வாரியில் அடிக்கப்பட்டு மரித்து உயிர் தெழுந்து பரமேறி போகிற சூழ்நிலையின் மத்தியில, அல்லது அந்த இயேசு பரமேறி போனாலும் அவர் தம்முடைய பிள்ளைகளோடு கூட 40 நாட்கள் பூமி சஞ்சரித்தார். அந்த நேரத்திலே தேவப்பிள்ளாகிய சீஷர்கள் இதோ மிகுந்த வேதனையோடும் பலவிதமான நெருக்கத்தோடும் மிகுந்த பசியோடும் மிகுந்ததான எதிர்பார்ப்போடும் குறைவான சூழ்நிலை மத்தியிலே திக்கத்தோடு போல வேதனைப்பட்டு இதோ மாலை வேளையை கடந்து போய் அவர் மீன் பிடிக்க போகிறார்கள். ஆனால் ராமனோடு மீன் பிடிக்க வரைப்பட்டு ஒன்று கிடைக்கல. ஆனால் காலையிலே ஆண்டவராய் இயேசு இதோ கரையில் வந்து நின்று கொண்டு அவரை அழைக்கிறார்கள். வாருங்கள் பிள்ளைகளை, வாருங்கள், நீங்கள் புசியுங்கள் என்று அவர் ஆகாரத்தை கொடுக்கிறதை பார்க்கிறோம். இதுதான் ஒரு தகப்பனுடைய அனுபவம். ஒரு தகப்பன் எப்போதும் தன் பிள்ளைகளுமே கரிசனையுள்ள தகப்பனாய் இருக்கிறார் என்பதை இந்த வேதவசனம் சுட்டி நம்மை காட்டுகிறது அல்லவா? ஆமென். அவர்களுக்கு சகாயம் பண்ணுகிற தேவன் எந்த நேரம் எப்படி சகாயம் பண்ண வேண்டும், எந்த நிலையில் சகாயம் பண்ண வேண்டும் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். சமயத்துக்கு ஏற்ற நிலையில் அவர் நமக்கு சகாயம் பண்ண கரங்களை தட்டி கண்டு நான் சோதரிப்போம். சோத்ரா 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 சோத்ரா. இப்போது சீஷர்களுக்கு தேவை, ஆகாரம் தேவை. அருமையான தேவ பிள்ளைகளே, இதோ பரமதகப்பனாய் இயேசு சொல்லிவிட்டு போனார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விட்டேன். நான் அமிதமாக நான் விடுவதில்லை. உங்களுக்கு நான் தேவையை நான் சந்திப்பேன் சொன்ன ஆண்டவர், உங்களை திக்கற்றவர்களாக கைவிட்டு விடுவதில்லை என்று சொன்ன கற்று அந்த பசியோடும் வேதனையோடும் துக்கத்தோடும் துயரத்தோடும் பலவிதமான பயத்தோடும் நெருக்கத்தோடும் கடற்கரையில் நின்று இதோ வலை அலசி வீடுகளுக்கு போலாம் என்று வேதியோடு இருக்கக்கூடியவான நம்முடைய பிள்ளைகளாகிய சீஷர்களுக்கு அருமையான இயேசு அந்த குறிக்கப்பட்ட நேரத்திலே அவர் சகாயம் என்ன முன்னாலே கடந்து வருகிறார். இது சாதாரணமான சகாயமா? அவருக்கு அந்த நேரம் என்ன தேவையோ அந்த தேவையை சந்தித்து கொடுக்கிறார். அவருடைய பசி ஆற்ற நல்ல அருமையான அப்பங்களையும் நல்ல அருமையான மீன் துண்டுகளையும் பொறித்து வைத்த அருமையான மீன்களை வைத்து நீங்கள் விட்டு சாப்பிடுங்கள் என்று அவர்களை எடுத்துக் கொடுக்கிறார். எவ்வளவு அன்பு பாருங்க, ஒரு தகப்பனுடைய அன்பு. இது ஒரு மனிதனுடைய சாதாரணமான அன்பு அல்ல. என் ஆண்டவராய் இயேசு எந்த பூமிக்கு எல்லா மனிதரை விடவும் நோய் தகப்பனை விடவும் விசேஷமான அன்புள்ளவர். சமயத்துக்கு ஏற்றபடி எப்படி ஒரு மாற்றம் நடந்தது அவருக்கு தெரியும். இந்த நேரத்தில் வார்த்தை கேட்டு தெய்வ பிள்ளையே, உன்னை எப்படி நடத்த வேண்டும், உனக்கு எது கொடுக்க வேண்டும், உனக்கு எப்போ எது செய்ய வேண்டும் எல்லாம் பரம தகப்பனாகிய இயேசுவுக்கு தெரியும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவனுடைய சமூகத்திலே நாம் கடந்து எல்லா இடத்திலே துதித்துக் கொண்டிருப்போம். பரலோகத்தின் தேவன் நம்முடைய மத்தியிலே நன்மையான கிரியை செயல்படுத்த முடியாது ஒரு முகமாய் கர்த்தர் சொல்லி காணப்படுவோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய வாழ்க்கையில் எது தேவை என்றோ எப்பொழுது எது வேண்டும் என்றோ எல்லாம் அந்த பரம தகப்பனுக்கு தெரியும். அவர் குறிக்கப்பட்ட நேரத்துல முந்தவும் இல்லை, அவர் பிந்தி போகவும் இல்லை. குறிக்கப்பட்ட அந்த நேரத்துல இயேசு கரையில் வந்து நின்று கொண்டு அவருக்கு ஆகாரம் கொடுக்கிறதை பார்க்கிறோம். இந்த நாள் பகலில் உனக்கு என்ன தேவை
என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். உன் சரீர சுகமா அல்லது போஜனமா அல்லது பணம் பிரச்சனையா எப்படிப்பட்ட சூழ்நிலை எது வேண்டுமோ அதை தேவன் கொடுக்க ஒரு தகப்பனாக இந்த நாள் பகல்களில் அவர் உன் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். நீ முழுமையாக இதோ கர்த்தருக்கு பயத்தோடு அவசரத்தை காணப்படுவாய் என்றால் கர்த்தர் நிச்சயத்தோட சபையை உனக்கு வெளிப்படுத்துவார். அதுதான் சங்கீதம் 103:13 நாம் படித்தோம். இதோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு பயப்படுகிற அவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு தகப்பனை போல் அவர் இறங்குகிற தேவன். ஹல்லேலூயா. இந்த நாள் நாம் ஏற்படுத்தோம். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக மறுபடியும் நாம் கடந்து போகிறோம். தேவனுடைய ஆவியானவர் நம்மை ஒன்றுடைய ஆசீர்வதிப்பாராக. அடுத்தபடியா வாசிக்க கேட்போம். இதோ நம்முடைய ஆண்டவராகிய தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் தகப்பன் மட்டுமல்ல. வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 148:9 வாசிக்க கேட்போம். சங்கீதம் 148:9. மலைகளே, சகல வீடுகளே, களி மரங்களே, சகல கேதுர்களே. 148 சங்கீதம் 9 வசனம். சங்கீதம் 10:14. சங்கீதம் 10:14 வாசிக்க கேட்போம். ஹalleluya 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 ஹalleluya. ஓ ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா, ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா, ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார், ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். மான்போடு அடைந்தாரே, மனக்கவலை தீர்ந்தாரே, அடைந்தாரே, மனக்கவலை ஒரு தாய் தேற்றுவது போல் நேசர் தேற்றுவார், ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர். அல்லேலூயா. தொடர்ந்து நான் கர்த்தருடைய வார்த்தையை கடந்து போவோம். சங்கீதம் 10:14 வாசிக்க கேட்போம். அதை பார்த்திருக்கிறீரே, உபத்திரவத்தையும் குரோதத்தையும் கவனித்திருக்கிறீரே. நீர் பதில் அளிப்பீர். ஏழையானவன் தன்னை உமக்கு ஒப்புவிக்கிறான். ஏழையானவன் தன்னை உனக்கு ஒப்புவிக்கிறான். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயம் நீரே. ஓ, திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயம் நீரே. முதல்ல நாம் பார்த்தோம் திக்கற்றவர்களாக நம்மளை விடேன்னு சொன்னது நாம கர்த்தர். திக்கற்றதான பிள்ளைகளுக்கு அவர் எப்படி இருக்கிறார்? தகப்பனாக இருக்கிறார். தகப்பனாக இருந்து அவரை தூக்கி சுமக்கிறார். ஐயோ, இந்த நெருக்கத்தினை என்ன சேர்ந்து கத்தரிக்கும் போது நம்மை தூக்கி சுமக்கிற தகப்பனாக. இதோ அடுத்தபடியாக வாசிக்க கேட்டோம். ஒரு தகப்பனை போல இரக்கத்தை காட்டுகிறது. இதோ தகப்பனாக வெளிப்படுகிறார். நம்முடைய சீடர்கள் பல நெருக்கத்தில் அகப்பட்ட நேரம், பல தேவைக்குட்பட்டு வேதனைப்பட்ட நேரம், அந்த தேவைக்கு ஏற்ற நேரத்திலே சமயத்திற்கு சகாயமா வெளிப்பட்டு ஒரு தேவையை சந்தித்தார். அதேபோல இங்கே நாம் வாசிக்கிறோம். இதோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் ஒரு சகாயராக இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதோ திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயம் தேவை. இன்னைக்கு நாம் பார்க்கும்போது பலவிதமான நெருக்கத்தில், பலவிதமான கஷ்டத்துக்குள், பலவிதமான வேதனைக்கு அகப்பட்டதான மக்களை இன்றைக்கு விசாரிக்க இந்த பூமியில் யாரும் இல்லை. வேதத்தில் நாம் படிக்கிறோம், நான் உங்களை விசாரிக்கிற கர்த்தர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எப்போ விசாரிக்கிறவர்? மனிதரால் நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு மனிதர் சகாயமெல்லாம் அற்று போய் வேதனைக்குள்ளே இருந்து கைவிடப்பட்ட சூழ்நிலை இருக்கும் போது வேதம் சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிற கர்த்தர். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆகும்படியால் உங்கள் கவலைகளில் அவர்கள் வைத்து விடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 பேர் 5:7. இந்த நாள் அருமையான பகல்களிலே நாம் தேவன் சொல்லி வந்திருக்கிறோம். தாவீது சொல்லுகிறார், என் தேவன் தான் என்னுடைய சகாயர். வாசித்து பாருங்கள் 27ஆம் சங்கீதம் 9வது வசனம். உமது முகத்தை எனக்கு மறையாதேயும், நீர் கோபத்துடன் உமது அடியை விலைக்கு போடாதேயும்.
நீரே எனக்கு சகாயர், நீரே எனக்கு சகாயர். என் ரட்சிப்பின் தேவனே. அருமையான தேவனே, தாவீது சொல்கிற ஆண்டவரே என்னை கைவிட கூடாதப்பா, நீர்தான் என்னுடைய சகாயர். நான் இருக்கிற நிலையெல்லாம் நீ காண்கிற தேவனா இருக்கிறேன். ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய ஆண்டவரை கீழ்த்துகிறார், அழுகிறார், அவருடைய சொந்தங்கள் எதிரெல்லாம் அர்ப்பணிக்கிறார். தாவீதுடைய வாழ்க்கைகள் எடுக்கும் போது ஒவ்வொரு பகுதியிலும் எத்தனையோ விதமான நிலையில், மனிதரால் கைவிடப்பட்ட சூழ்நிலையில், மனிதரால் நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்ட சூழ்நிலையில் இதோ மிகவும் அவர் அவைவிடும் போது என் தேவன் தாவீதுக்கு சகாயராக எத்தனையோ இடத்தில் அவர் வெளிப்பட்டதை அருமையான சம்பவம் சரித்திரமாக படிக்க முடியும். ஆமென். கர்த்தர் தான் நம்முடைய இதோ சகாயராக இருக்கிறார். அவரே நமக்கு சகாயம் பொருந்திய பட்டயமாய் இருக்கிறார் என்று உபாகமம் 33:29 நாம் படிக்கிறோம். அதை வாசித்து பாருங்கள். உபாகமம் 33வது அதிகாரம் அதில் 29வது வசனம். இஸ்ரவேலே நீ பாக்கியவான், இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் உனக்கு சகாயம் செய்ய கேடகமும், உனக்கு மகிமை பொருந்திய பட்டயம், உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. அப்போ கேடகம் என்று சொல்லுகிறது யுத்தத்துக்குரிய கருவி. ஆம், கர்த்தராகிய தேவன் இதோ யுத்த வீரர் என்று வேதத்தில் படிக்க முடியும். யுத்த வீரராக பராக்கிரமசாலியாக தமது பிள்ளைகளுக்காக வேண்டி இறங்கி வருகிற தேவன். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாள் பகல் வேளையிலே நமக்காக வேண்டி யுத்த வீரராக நம்முடைய வந்தவர் எழுந்து இருக்கிறார். அங்கே சொல்லுகிறார், இதோ கர்த்தரே ஸ்தோத்திரம், மகிமை பொருந்திய பட்டயமாக கேடகமாக நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இஸ்ரவேலே நீ பாக்கியவான், நீ ஏன் பயப்பட வேண்டும், நீ ஏன் பயப்பட வேண்டும், பதற வேண்டும். ஆமென் என்று கர்த்தர் அந்த இஸ்ரவேலுக்கு ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி தைரியப்படுத்துவதை பார்க்கிறோம். இந்த நாள் பகல் வேளையில் சத்துக்களால் நாம் மிகவும் தைரியப்பட்டு நெருக்கப்பட்டு பலவிதமான தேவையில்லாத வார்த்தைகளால் நெருக்கப்பட்டு பொய்யான வழக்குகளுக்குள்ளே ஈடுபட்டு தேவையில்லாதவை பல இக்கட்டுக்குள்ளே மனிதனுடைய சத்துக்களுடைய வஞ்சக சூழ்ச்சியினால் நாம் நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறோமா? நாம் பதற வேண்டிய தேவையே இல்லை. கர்த்தர் சொல்லுகிறார், இஸ்ரவேலே நீ பாக்கியவான், இந்த பூமியில உனக்கு ஒப்பானவன் யார்? தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமாய் இருக்கிறேன், நான் உனக்கு சகாயம் செய்யும் கேடகமாக இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த தேவன் நமக்கு சகாயம் செய்யும் கேடகம். ஆமென். இதோ தாவீது நீர்தானியா என்னுடைய சகாயம். அருமையான தேவனுடைய மனுஷன் சகாயம் இல்லாத போன நேரத்தில் எல்லாம் தாவீதுக்கு அருமையான தேவன் சகாயராக வெளிப்பட்டார். தாவீது செய்த ஒரு சில காரியங்களை வேதத்தில் படிக்க முடியும். கர்த்தர் நமக்கு சகாயராக வெளிப்பட வேண்டும் என்றால் இதோ கர்த்தருடைய சமூகத்திலே நாம் செய்ய வேண்டியது என்ன? அவரிடத்தில் விசாரிக்க வேண்டும். 2 சாமுவேலின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 22, 23 அந்த வசனங்களை வாசித்து பாருங்கள். 2 சாமுவேலின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம். தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்ததற்கு அவர், நீ நேராய் போகாமல். அப்போ தனக்கு எதிராக பெலிஸ்தர் வந்து விட்டார்கள். பெலிஸ்தர் இப்பொழுது சத்துக்களாக எழும்பி தாவீதை அழிக்க போகிறார்கள். தாவீதுடைய ஜனத்தை சிறைபிடிக்க போகிறார்கள். இது அந்த நேரம் தாவீதுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தெரியல. உடனே அவர் மனுஷ சகாயத்தை தேடி போகாமல் கர்த்தருடைய சகாயத்தை நாடி தேவனிடத்தில் விசாரிக்க ஆரம்பித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நேரத்தில் நம் தேவ சமூகத்தில் இருக்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையில அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய சகாயத்தை நாம் நாடுவோம். தேவனுடைய சமூகத்தில் நம்முடைய சமூகத்தை விசாரிப்போம். இங்கே விசாரித்த போது கர்த்தர் என்ன சொன்னார்? தொடர்ந்து வாசியுங்கள். நீ நேராய் போகாமல், நீ நேராய் போகாமல் அவர்களுக்கு பின்னாலே சுற்றி, அவர்களுக்கு பின்னாலே சுற்றி, முசுக்கட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து, முசுக்கட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து, அவர்கள் மேல் பாய்ந்து, அவர்கள் மேல் பாய்ந்து, முசுக்கட்டை செடிகளின் நுனிகளிலே, முசுக்கட்டை செடிகளின் நுனிகளிலே செல்லுகிற இரைச்சலை நீ கேட்கும் போது சீக்கிரமாய் எழுப்பி போ. அப்பொழுது பெலிஸ்தரின் பாளையத்தை முறியடிக்க கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டிருப்பார் என்றார். கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டு இருப்பார் என்றார். கர்த்தர் தாவீதுக்கு கட்டளையிட்ட பிரகாரம்
கர்த்தர் தாவீதுக்கு கட்டளையிட்ட பிரகாரம் அவன் செய்து பெலிஸ்தரை கேபா துவக்கி கேசேர் எல்லை மட்டும் முறியடித்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, கர்த்தரிடத்தை விசாரிக்கிறான். கர்த்தருடைய சகாயத்துக்காக வேண்டி தேவனுக்கு கேட்க, ஆண்டவரே நீர்தான் என்னுடைய சகாயம், சத்துருக்கள் எனக்கு எதிராக வந்துவிட்டார்கள், நான் என்ன செய்வது என்று அவன் தேவ சமூகத்திலே போய் விசாரிக்க ஆரம்பிக்கிறான். இந்த நாள் பகல் வேளையில தேவனுடைய வார்த்தைகளை தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கை நமக்கு நெருக்கமும் வேதனை அதிகரிக்கும் போது சத்துருக்கள் நமக்கு நேராக எழுப்பி நம்மை விரோதம் கொண்டு நம்மை துளைக்கும்படி தேவையில்லாத பொய் வழக்குகளை போட்டு தேவையில்லாதபடி நமக்கு எதிராக பொய் வார்த்தைகளை ஏசி நம்மை நிந்திக்கும் போது, நம்மை தூசிக்கும் போது, நம்மை அழிக்கும்படி எழுதும் போது, இதோ நாம் செய்ய வேண்டிய என்ன? தேவ சமூகத்தில் விசாரிப்போம். நான் செய்ய வேண்டிய என்ன செய்யணும் என்று தாவீதை போல விசாரிப்போம். அங்கே விசாரிக்க போற போது கர்த்தர் சொன்னார், நீ ஒரு காரியம் செய், அவர்களுக்கு நேராக நீ போகாதே, அவர்களுக்கு நேராக நீ போகாதபடி நீ ஏதோ முசுக்கட்டை செடியுடைய பின்னாக நீ பின்புறமாக வந்து ஒழித்தது. அங்கே முசுக்கட்டை செடியினுடைய நுனியானது மேலே அப்படியே அது வீச ஆரம்பிக்கும், அப்படியே அசைய ஆரம்பிக்கும். உடனே நான் இதோ உனக்காக எழுந்தருளி இருக்கிறேன் என்று நீ அறிந்து கொள், உடனே எழுந்து போ, நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன் என்று அந்த ஆலோசனையை கேட்ட தேவ மனிதனாகிய தாவீது அப்படியே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு இதோ கர்த்தர் சொன்னபடியே செய்ய ஆரம்பித்தார். கர்த்தர் சொன்னபடியே செய்ய ஆரம்பித்தார். கர்த்தர் சொன்னபடியே செய்தபடினால் இதோ கர்த்தர் அவருக்காக வேண்டி எழுந்து வல்லாத சத்துருக்களாகிய பெலிஸ்திய ஜனத்தை கர்த்தர் முறியடிக்கக்கூடிய அளவில் கர்த்தர் இறங்கி யுத்தம் பண்ணினார். வேதம் சொல்லுகிறது, நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று வேதத்தில் நாம் படிக்கிறோம். அவ்விதமாக அருமையான தேவ மனிதனாகிய நீதோ தாவீதுக்காகவும் இதோ அபிஷேகப்பட்ட தேவ பிள்ளைகளுக்காகவும் கர்த்தர் எழுந்தருளி சத்துருவாகிய பெலிஸ்திய கூட்டத்தை முறியடித்தார் என்றால் இதோ நமக்கு எதிராக இருக்கிற சத்துருக்களை தேவனால் முறியடித்து தர முடியாதோ? இதோ நமக்கு சகாய தேவன் ஒருவரே, அவர் நமக்காக சகாயம் பண்ணும் கேடகமாக யுத்த வீரராக அவர் நம்மோடு கூட இருக்கிறார். இதோ அது மட்டும் பாகம் 33 அதிகாரத்திலே 26ஆம் வசனம் படிக்கும் போது எஜூருடைய தேவனை போல் ஒருவரும் இல்லை, அவர் உனக்கு சகாயமாய் வானங்களின் மேல் தமது மாட்சிமையோடு ஆகாய மண்டலம் மேல் ஏறி வருகிறார். அருமையான தேவ பிள்ளையே, நாம் பூமியில் இருக்கிறோம். பூமியில் இருக்கிற நாம் பல வேதனைக்குள் படும்போது இதோ பகவத்திருக்கிற தேவன் அதை பார்த்து நமக்காக ஆகாய மண்டலத்தின் மேல் ஏறி வந்து நமக்காக யுத்தம் பண்ணுகிறார். தாவீதுக்காக யுத்தம் பண்ண கர்த்தர், இஸ்ரவேல் ஜனத்துக்காக யுத்தம் பண்ண கர்த்தர் இன்றைக்கு அவர் ஜீவனோடு அவர் ஜீவிக்கிற தேவனாயிருக்கிறார். தாவீது தேவ சமூகத்தை கேட்ட ஆலோசனை போல நாம் தேவ சமூகத்தை ஆலோசனை கேட்போம். இந்த நெருக்கத்தில் நான் என்ன செய்ய வேண்டும்? அருமையான தேவர்களே, நடந்த ஒரு முக்கியமான சம்பவத்தை நான் கூறி இந்த தேவனுடைய வசனத்தை நாம் தியானிக்கிற அந்த பகுதியை முடிக்க போகிறோம். கடந்த காலத்திலே ஒரு குறிக்கப்பட்டதான ஒரு கிராமத்திலே ஒரு அருமையான தம்பதி தங்களுடைய பிள்ளைகளோடு வசித்து வந்தார்கள். ஒரு நல்ல ஒரு அருமையான வீட்டிலே இருக்கிற நேரத்தில் அவர்கள் அருமையான குடும்ப தலைவருக்கு இதோ அரசாங்க வேலை இருந்தது. தூரமான இடத்தில் போக வேண்டிய சூழ்நிலை நிமித்தமாக வேலை நிமித்தமாக அவர் அங்கே கடந்து போகிறார். குடும்பமாக பிள்ளைகள் இதோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் படித்து ஒரு நல்ல ஒரு நிலையை அடைந்து வருகிறார்கள். இவர்கள் வைத்திருந்த வீட்டை வாடகைக்காக வேண்டி இதோ ஒரு குறிப்பிட்ட கடந்து போனார்கள். அவ்விதமாக கடந்து போய் அவர்கள் வேலை நிமித்தம் பல பல இடங்களில் பல பல பட்டணங்களிலே ஒரு குடியிருந்து கொண்டு 25 வருஷங்களுக்கு பின்பு அந்த அருமையான இந்த தம்பதிகள் வயோதிக சூழ்நிலை ஆகி தங்களுடைய வீட்டுக்கு வருவதற்காக எத்தரிக்கிறார்கள். ஏற்கனவே சொன்னார்கள், நாங்கள் இந்த நாட்களில் நாங்கள் வீட்டுக்கு வருவோம், வீடை காலி பண்ணி கொடுங்கள் என்று. ஆனால் அந்த வீட்டார் இதோ சரி என்று சொல்லிக் கொண்டு இதோ குறிக்கப்பட்ட நாள் வருகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு இடம் கொடுக்கவில்லை. சொன்னார்கள், இத்தனை வருஷம் 25 வருஷத்துக்கு இந்த வீட்டில் நாங்கள் குடியிருந்து கொண்டு எப்படி இந்த வீட்டை உங்களுக்கு கொடுக்க மாட்டோம் என்றார்கள். இதோ உடனே இவர்கள் கையில என்ன செய்து தெரியாதபடி நல்ல ஒரு ரட்சிக்கப்பட்ட அருமையான குடும்பம் கர்த்தருடைய சமூகத்திலே இன்னொரு வீட்டில் அமர்ந்திருந்து வாடகை கிடைத்து கொண்டு அமர்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். கேசுக்கோ வேற எந்த மனுஷ உதவிக்கோ சகாயத்துக்கோ போகாதபடி கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து